வணக்கங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது எள் சேர்த்த கடலை உருண்டை. அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு கப் அளவு நிலக்கடலையே நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். கருகிராம வறுக்கணுங்க. லேசாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு கையில் தேய்ச்சாவே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும். இந்த ஒரு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு வேணும்னாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட கருப்பு எள்ளு இருக்கனால நம்ம இது போடுறோம். இப்போ எள்ளை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிறோம். எள்ளு வறுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எள்ளு வறுக்கிற பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அப்பதான் எள்ளு போட்டோன்னே படப்படன்னு வெடிக்கும். எள்ளு வெடிச்சாதான் நல்ல ஸ்மெல் வரும். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இதுல நம்ம போட்டு எள்ளை வறுத்துக்கலாங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா வெடிக்குது. ஃபுல்லா வெடிச்சதுன்னா எல்லாம் வெளியே வந்து விழுந்துரும். இந்த அளவு வெடிச்சாதான் நல்லா வாசமா இருக்கும் எள்ளு. எள்ளை நல்லா வறுத்து வச்சுக்கிட்டோம். இப்ப வெல்லத்தை எடுத்து நம்ம கொஞ்சம் பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம். எடுத்து வச்ச வெல்லத்தை ஒரு வானலியில போட்டாச்சுங்க. இதுக்கு தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுல நான் மருந்து போடாத வெல்லம் போட்டிருக்கேங்க, அதனால கருப்பா இருக்கு. இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. இது கொஞ்சம் ஒரு கம்பி பத அளவுக்கு பாகு எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் வெள்ளையா இருந்துச்சுன்னா நல்ல பர்ஃபியும் வெள்ளையா கிடைக்கும். இது கொஞ்சம் டார்க்காக தான் வரும். இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாங்க. அது ஒரு ஃப்ளேவருக்கு தான். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ ஒரு கம்பி பதம் எடுக்க முடியும்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானவுன்னா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே திக்காச்சுன்னா பருப்பு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ பாருங்க, எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நம்ம கருப்பு வெல்லம் போட்டதுனால இவ்வளோ டார்க்காக தெரியுது. நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா நார்மலாக வெள்ளையாக நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். இது கொஞ்சம் ஆறுனோடனே நம்ம பர்ஃபி மாதிரியும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் உருண்டையாக பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு உருண்டையாக பண்ணலான்னு இருக்கேங்க. இது கொஞ்சம் வார்ம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ நல்லா வார்ம் ஆயிடுச்சு. கையில் பிடிக்கிற அளவு வார்மாக இருக்கு. இப்போ எடுத்து நல்லா இப்படி உருண்டையா பிடிச்சிடலாங்க. ரொம்ப சூடா இருக்கும்போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடாதீங்க, கை புண்ணாயிரும். கை தொடுற அளவு சூடு இருக்கணும். அந்த அளவு இருக்கப்ப நீங்க இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நம்ம இன்னைக்கு ஒரு கப்பு தான் போட்டோம், அதனால கொஞ்சம் தான் வந்திருக்கு உருண்டை. வெறும் கடலை உருண்டையா பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி எள்ளு சேர்த்தீங்கன்னா நல்லா வாசமா இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம். எள்ளு நல்லா வறுத்துக்கோங்க, அப்பதான் அந்த வாசம் வரும். பாகு காய்ச்சும் போது ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டீங்கன்னா நல்ல பட்டரி டேஸ்ட்ல ரொம்ப ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பா அனுப்புங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.